கூட்டம் நடந்துச்சு. அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பல ஆண்டுகள் நடந்த மாதிரி வட்டாட்சி அமைப்பு நடக்கும் என்று வாமொழியை உத்தரவிட்டார். அதை ஏற்றுக்கொண்டு அனைத்து விவசாயம் மறுத்திருந்தோம். அதை கடைபிடிப்பார் சென்று வந்த இந்த மாதம் அவர் வருவாய்த்துறை நடத்த அனுமதிக்க மாட்டார். அதனால் காலை 10 மணிக்கு காந்தி வழி, அமைதியான வழி, நேர்மையான வழி கடைபிடித்து ஐயா தலைமை முன்னின்று அமைதியாக அறப்போராட்டத்தை நடத்தி முடிச்சதுக்கு இங்கே வந்துருக்க விவசாய சங்கம் பண்ணுங்க. மனதார நன்றி தெரிவிக்க வணக்கம். நன்றி. வேளாண்மை உதவி இயக்குனர் விவசாய சங்க போனதில்லை சொன்னால் உங்களுக்கு அனைவருக்கும் பிரச்சனை இருக்கு. நாம் சென்ற கூட்டத்திலே இந்த மாவட்டம் முழுவதும் அதாவது ஒன்றிய அளவிலே கூட்டத்தை தாலுகா அலுவலகத்திலே நடத்த வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக வைத்திருந்தோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இனி வருங்காலத்தில் அடுத்த கூட்டத்தில் தாலுகா அலுவலகத்தில் தான் நடைபெறும் என்று கூறினார். இது என்னுடைய உத்தரவு என்று கூறினார். இன்று மீண்டும் அதே பழைய பள்ளியிலே எங்கே என்றால் அதிகாரிகளும் வருவதில்லை, பஸ்ஸும் நிற்பதில்லை, செல்வதற்கும் கஷ்டமாக இருக்கிறது. ஒரு மயக்கம் போட்டால் டீ சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. அதனால் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. மாவட்ட ஆட்சியருடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும். மாவட்ட ஆட்சியருடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த அமைதியான வழியில் நாங்கள் தர்ணா போராட்டம் நீங்க உங்க மனமா கொடுங்க. சார் கிட்ட பேசுனீங்க இல்லையா? மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒருத்தரா பேசலாம். மரியாதைக்குரிய துணை ஆட்சியாளர் அவர்களே, இந்த காலை நேரத்தில் தன்றாம்பட்டு விவசாய கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற வட்டாட்சியர், மற்ற வேளாண்மைத்துறை அதிகாரிகளை, ஏனத்துறை சார்ந்த அதிகாரிகளை, சங்கத்தினுடைய நிர்வாகி அவர்களை வருக வருகின்றோம். 24/8 அன்று நடைபெற்ற விவசாய கூட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் காலை நேரத்தில் விவசாய மீட்டிங் அரங்கில், அதாவது விவசாய நேரம் குறைதீர் கூட்டத்துக்கு வந்து ஏடி தலைமையில் நடத்தினால் அந்தந்த அதிகாரி வருவதில்லை என்று கலெக்டரிடம் முறையிட்டதுக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்துட்டோம். அப்புறம் கலெக்டர் என்ன பண்ணாருனாக்கா, அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் எல்லாம் வெளிநடப்பு பண்ணாதுங்க, அந்தந்த வட்டாட்சியாளர் அவர் தலைமையில் வட்டாட்சியாளர் அலுவலகத்திலே கூட்டம் நடைபெறும் என ஒப்புதல் அறிவித்திருந்தார். அது பிற்பாடு எல்லா விவசாயியும் நானும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வட்டாட்சி தலைமையில் மீட்டிங் நடக்குது. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நடத்துகிறாங்க. இந்த இடத்துல வந்து சரியான நமக்கு வந்து போக்குவரத்து வசதி இல்லை, அதிகாரியும் சரியாக வருவது இல்லை. நம்மளுடைய குறைகள் சொன்னால் அங்கே மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் கூறும்போது ஒரு வட்டாத 2 பேர் தான் தெரிவிக்கிறாங்க பதில், மற்ற ஏனைய துறையிலிருந்து வந்துங்க அப்படியே நிற்கிது. அதனால் தாலுகாவில் நடந்தால் வட்டாட்சியர் தலைமையில் நடந்தால் அந்த கூட்டம் சிறப்பாக நல்லா இருக்கும். நடந்த கூட்டம் இல்லை, நீயே நடந்தால் வட்டாட்சியர் தலைமையில் நடந்தால் நல்லா இருக்குன்றது எங்களோட கோரிக்கை வந்ததற்கு நன்றி. பதில் சொல்றேன். நாங்க சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு நீங்க பேசிட்டீங்கன்னா நாங்க நீங்க ஐயா இப்போ பேசினாரு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து உத்தரவு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. ரைட், இப்போ எங்களுக்கு வந்து உத்தரவு என்னன்னா, எழுத்துப்பூர்வமா என்ன உத்தரவு வந்திருக்குன்னா இன்னைக்கு இங்க நடத்த சொல்லி தான் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ஏற்கனவே நான் வட்டாட்சியராக பொறுப்பேற்றவுடனே நம்ம விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு சிலர் வந்து கோரிக்கை வச்சாங்க. கடந்த முறை வந்து நடைபெற்ற வந்து வட்டாட்சியர் இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கூட்டத்தில் அதிகாரிங்க யாரும் வரல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதிரி நடத்துறதுல அதிகாரிங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கத்தை சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் நைட்டு இந்த உத்தரவு வந்தவொடனே 8:30 மணிக்கு நானே சார்கிட்ட பேசி
எல்லா அதிகாரியும் வரணும், எல்லாரும் வந்து யாரும் விடுபடக்கூடாது அப்படின்னு பேசி எல்லா அதிகாரியும் இங்கே வந்து வந்துட்டோம். சரிங்களா? நீங்கள் தனிப்பட்ட இந்த மாதிரி வந்து சங்க கோரிக்கை இருக்குன்னா நீங்கள் ரிட்டனாக வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். தெரிவித்து அவர் உத்தரவு கொடுத்தாருன்னா நாங்கள் எந்த இடத்துல உத்தரவு கொடுக்குறாரு அந்த இடத்துல நடத்துறதுக்கு நாங்கள் தயார். ஐயா, அந்த உத்தரவை மீறி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் பேச ஐயா, நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இந்த கோரிக்கை எதனால கிளம்பிச்சுன்னா, அவரு எங்களை விவசாயிகளை மதிக்காத வார்த்தை ஒன்று சொன்னார். அதை நாங்கள் சொல்லவில்லை. அந்த வார்த்தையை கண்டிச்சு நாங்கள் அனைத்து விவசாயிகள் உள்ள போராட்டம் பண்ணோம். இது மாதிரி நடந்தால் நாங்கள் விவசாய சங்கம் எது இருக்கணும், விவசாய சங்கத்துக்கு உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணும்போது என்ன சொன்னார், நான் தான் இந்த இதுவே நடத்தினேன், இந்த சங்கத்தை இது பண்ணி நான் தான் இந்த மீட்டிங்காக நடத்தினேன். நான் சொன்னேன், இல்லையா இது காலகாலமாக நடந்தது, நீங்கள் வந்து நீ புதுசாக இருந்து சொல்ல இது நிறுத்தி வச்சது, எலெக்ஷனுக்காக நிறுத்தி வச்சது, மறுபடியும் நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க. இதை வந்து அதுக்கு முன்னாடி வந்து தாலுகா ஆஃபீஸர்லாம் நடந்தது, இது இடையில வந்து வேளாண்மை துறைக்கு மாற்றிட்டாங்க. இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்து அவரே சொன்னதை முடியும். என்ன சொன்னார் கலெக்டர், நீங்கள் நினைச்சபடி நீங்கள் அங்கே வட்டாட்சியர் தலைமையிலே நடக்கும், நீங்கள் அங்கே கலந்துக்கலாம், நீங்கள் வேளாண்மை துறை போக வட்டாட்சியர் தலைமையில வட்டாட்சியர் அலுவலகத்தில் அங்கதான் போய் இது பண்ண வச்சு நீ வேளாண்மை துறை போக தேவைன்னு சொல்லி அன்னைக்கு டீட்டெயில்ஸாக சொன்ன வார்த்தை, பொறுப்பா சொன்ன வார்த்தை, பொறுப்பு வச்சு அந்த மீட்டிங்ல ஐயா இருந்தாரு. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஆட்சி வந்து வட்டாட்சியம் வந்து நடந்தது. ஏன்னா ஒரு மனிதன் பிறந்திருந்து இறக்கும் வரை வருவாய்த்துறை தான், பிறந்திருந்து இறந்து வருவாய்த்துறை தான். வட்டாட்சியம்னா என்ன ஐயா? அப்ப அந்த வட்டத்தை ஆட்சி செய்யறது தான் வட்டாட்சியர். அந்த அதிகாரம் வட்டாட்சியர் தான் உண்டு. ஆனா வேளாண் துறைக்கு வந்து விட்டா போதும் சாமி நீங்க கைட்டி வச்சுட்டீங்க 3 வருஷமா. ஆனா இப்ப வந்து மாவட்ட ஆட்சியர் அவரா விவசாயம் கிட்ட வந்து நடந்தது இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரா ஏற்றுக்கிட்டதை நான் பாராட்டினேன். ஆண்டுகாலமாக வட்டாட்சியம் தான் நடந்தது. இன்னைக்கு ஒரு சின்ன அசம்பாவனம்னா வருவாய்த்துறை தான் பொறுப்பு. இப்போ பஸ் வருவதுன்னா அது அப்புறம் அங்கே பாருங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு ஆடியோ ஆஃபீஸ் காட்டு வரது 3 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்காக நான் ஆஃபீஸுக்கு ரோடு வைக்க முடியாது. ஆனால் முறைப்படி வட்டாட்சியம் நடந்தாதான் ஐயா அனைத்து